ஹலோ பேங்க்டன் பர்தீஸ், நான் அசின் பேசுகிறேன்டா. ஐ ஹோப் யூ ஆல் வேர் ஃபைன் அண்ட் குட். இன்றைக்கி தயாங்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம், த சீக்ரெட் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தாண்டா, யாரும் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமாடா? ஸ்டார்டிங் சீனில் உங்கள் வீட்டோட டோர்பெல் ரிங் ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ அந்த டோர்பெல் ரிங்கான சத்தம் கேட்டு எந்திக்கிறீங்க. யார் இந்த நேரத்தில்? தயாங்க வீட்டில் இல்லையோ, சொல்லிட்டு தானே போனார், மறந்துட்டியோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை போய் திறக்க போகிறீங்க. திறந்தா எஸ், அங்கே தயாங் தான் இருக்கிறான். என்ன தயாங் இவ்வளோ லேட் ஆகிட்டு? 8:30க்கெலாம் வரேன்னு சொன்னீங்க, இவ்வளோ டைம் ஆகிட்டு. ஆமாம் ஓயன், கொஞ்சம் லேட் ஆகிட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். தயாங் ஒரு நிமிஷம் நில்லுங்க, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் வாட்டில் அவன் பேக் ஃபேஸ் ஆகிருக்கு. நீங்கள் அவனை பார்த்து கேட்குறீங்க, ஆனால் அவன் திரும்பவே இல்லை, அவன் வாட்டுக்கு போகிறான். என்னாச்சு அவருக்கு? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க உங்கள் லிவிங் ஏரியாவில். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆனால் நீங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போனால் ஒரு மாதிரி முழங்கல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்னென்னு எக்ஸாக்டாக கேட்கவே இல்லை. டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு பார்த்தா செம்ம ஷாக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இன்றைக்கி நீங்கள் காலைல எந்திரிச்சு நான் இதுலேருந்து பார்க்கலாம். காலைல நீங்கள் வழக்கமாக ஒரு 5:30 அந்த டைம்லாம் எந்திரிச்சிருவீங்கடா. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குங்கிற ஒரு ரீசனுக்காண்டி நீங்கள் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி காலையிலே டோர்பெல் ரிங் ஆகுது. தயாங் தயாங் அவர் ஒன்றுமே ரிப்ளை பண்ணல, ஏன்னா அவருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சு கதவை திறக்குறீங்க. அங்கே பார்த்தா உங்கள் மாமனார் மாமியார் தான் வந்திருக்காங்க. அதாவது தயாங்கோட அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க. அத்தை வாங்க, மாமா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா இருக்கோம்டா, நாங்கள் காலையிலே டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை அத்தை, நீங்கள் உட்காருங்க, நான் அந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாரீங்க. வந்தால் தயாங் தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் தயாங் எழுப்புறீங்க. தயாங் தயாங் என்ன என் அம்மா அப்பா வந்திருக்காங்க. ஐயோ ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டே, நேற்று இந்த மாதிரி சொன்னாங்க நாங்கள் வாரோம் அப்படின்ட்டு, மறந்துட்டேன், சாரி ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, அத்தை மாமா கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் சரி ஓகே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கீழே போயிடுறீங்க. கீழே போயிட்டு உங்கள் அத்தை மாமாக்கெலாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் 5:30க்கு எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா பார்ப்பீங்க. அதாவது வீட்டை பெருக்கிறது, அப்புறம் பாத்திரம் இருந்தால் கழுவுறது, ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணுறது, டஸ்ட் இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா வேலைகளை பார்ப்பீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. காஃபி குடிச்சிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அந்த மாதிரி இருக்கிறீங்க. இப்போ தாயாங்குமே வாரான், அவங்க அம்மா அப்பாவெலாம் ரிசீவ் பண்ணிட்டு இது பண்ணுறான். இப்போ அவங்க டயர்டாக இருக்கனால அவங்க போய் தூங்கிடுறாங்க. இப்போ ஒரு 7 o'clock மேலே இருக்கும். தாயாங்காக அவசர அவசரமாக லன்ச் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுமே செஞ்சிட்ருக்கீங்க. செஞ்சுட்டு இருந்தால் இப்போ உங்கள் அத்தை வராங்க. அவங்க தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சுட்டு வராங்க. பையன் சொல்லுங்கள் அத்தை. என்னம்மா உங்களுக்குள்ளே ஓகே தானே எல்லாம்? நான் ரொம்ப பயந்தேன் ஸ்டார்டிங்லேயே, இப்படி இந்த பிள்ளைங்களை தனியாக விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். ஆனால் தயாங்கோட அப்பா தான் இல்லை தனியாக விட்டுப்பார், அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள், ஏன் நீ நமக்குள்ளே இருக்குன்னு நினச்சிக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனால தான் விட்டேன். இல்லைனா தயாங்க நான் விடுற ஆளே கிடையாது இப்படி தனியாக. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, 2 பேருக்கும் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா இருந்துக்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். என்ன இன்னும் நீங்கள் கேட்குற அளவுக்குலாம் இல்லைங்க அத்தை. இல்லைடா அதெல்லாம் நான் கேட்கல, அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து நீங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது. எனக்கு அது முக்கியம் இல்லை. உங்கள் 2 பேத்துக்குள்ளே இப்போதைக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது தான் எனக்கு முக்கியம். சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரையும் புரிஞ்சிக்காமல் அந்த மாதிரி நான் கேட்குறேன் என் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, அவருக்கு மார்னிங் ஆஃபீஸ் போவார், ஈவினிங் வருவார், சண்டே சாட்டர்டே மூவிக்கு எங்கேயாவது போவோம், இல்லைனா வெளில டின்னருக்கு போவோம் அத்தை. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓயன் இதுதான் எனக்கு வேணும், லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது அது உங்களோட விஷ், நான் எதுவும் கேட்டுக்கல ஓயன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சரி அத்தை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். அத்தை மாமா வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனா நீங்கள் சொல்கிறீங்க, அத்தை ஒரு நாள் இருந்துட்டு போகலாம்ல, எதுக்கு வந்ததும் வராதுமா அப்படியே கிளம்புறீங்க? இன்றைக்கி காலைல வந்தீங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு முடிச்சிட்டிங்க, நாளைக்கு போகலாம் நாளைக்கு காலையில் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. இல்லை வையன் நாங்கள் இன்னொரு நாள் வாரோம் சரியா, இதுவே நாங்கள் ரொம்ப பரபரப்பாக தான் வந்தோம். அது அவன்கிட்ட நேற்று நைட்டு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வாரண்டா அப்படின்ட்டு சரியா. அதனால் நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறோம். ஒரு வாரம் என்ன ஒரு மாதம்னாலும் ஸ்டே பண்ணிட்டு போகிறோம் வையன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரிடா தயாங் பார்த்துக்கோ வயனை, வயன் தயாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் உங்களை வழி அனுப்பி வச்சுருக்கீங்க. இப்போ தயாங்க இருந்துட்டு வயன் சொல்லுங்கள் தயாங், நான் இன்றைக்கி ஒரு மீட்டிங்க்கு போகிறேன் கம்பெனியில், நான் வர்றதுக்கு லேட் ஆகும், எத்தனை மணி ஆகும்னு எனக்கு தெரியல, ஒரு 8:35 வந்துட வேண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறான். சரி ஓகே தயங்கி இப்போவே கிளம்புறீங்களா? ஆமாம் ஆமாம் வயன் இப்போவே கிளம்புறேன். சரி ஓகே தயங்க பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கையோட கையாக போயிடுறான். அவன் அந்த மீட்டிங் சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் வந்து கிளம்பி போயிடுறான். அவன் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் தான் வேலை பார்ப்பான். உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான்டா டோட்டலி. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேலை பார்க்கல நீங்கள், தான் வந்து கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலான்னு மாதிரி சொல்லியிருப்பான். அதனால் சரி ஓகேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 மாதம் ஆகுது. தயாவும் சரி நீங்களும் சரி ரொம்ப ஷை டைப்பு, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருப்பீங்க. நார்மலாக பேசுவீங்க செய்வீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்டிமேசிங்கிற இதில் வரும்போது 2 பேர்த்துக்குமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெரியல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண, யார் ஃபஸ்ட்டு மூவ் எடுக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே தயங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் நீ எடு நான் எடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிற்கிறீங்க. ஸோ ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் ஸோ தயாங் வந்து அங்கே அவனுக்கு செல்ஃபாக பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணிகிட்டு இருந்தா நீங்கள் வர்றதை வந்து அவன் கவனிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் அவனை பார்த்துடுறீங்க. பார்த்துட்டு தயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகிட்டு பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணுறான். நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு தயாங் என்ன தயாங் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஓயன் நீ வெளில போடி ப்ளீஸ். தயாங் என்ன தயாங் ஆச்சு, என்ன பண்ணுறீங்க, ஏன் உடம்புலாம் ஒரு மாதிரி கொதிக்குது, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை ஓயன் ப்ளீஸ் நீ வெளில போ, நான் பார்த்துக்கிறேன், நான் சரியாயிடுவேன். சரின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மாரி வந்து நீங்கள் வந்துடுறீங்க. நீங்கள் படுக்கிற இடத்துக்கே வந்துடுறீங்க. வந்து படுத்துட்டீங்க. ஆக்சுவலி தயாங் வந்து கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஸ்மெல் அடிச்சிருக்கும். சரி அதெல்லாம் இருக்காது, நமக்கு தான் அந்த மாதிரி தோணுது போலன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இப்போ நீங்கள் படுத்துருக்கீங்க, உங்கள் இடுப்பில் வந்து ஒரு கை வந்து ப்ளேஸ் ஆகுது. அப்போ திரும்பி பார்த்தா பக்கத்தில் தயாங் வந்து படுத்துருக்கான். தயாங் என்னாச்சு தயாங்? வயன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் சத்தியமாக நேரம் இல்லை வயன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சுயநினைவு இருக்குது. ஆனால் கொஞ்சம் போதையாக இருக்கனால அவனுக்கு வந்து என்ன செய்கிறது என்ன இது பண்ணுறதுனே தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. அட் த சேம் டைம் சும்மாவும் இருக்க முடியல அவனால். சரின்னு சொல்லி தயாங் 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 உங்களை தான் ஒயன் ஒயன் சாரி ஒயன் நேற்று பண்ணதுக்கு, நான் வேணுமே பண்ணலை ஒயன், ஏதோ கலந்து கொடுத்தாங்க, எனக்கு சரக்கு அடிக்கவே மாட்டேன் நான், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. என்னையவே நேற்று மீட்டிங் சொல்லி தான் கூப்பிட்டானுங்க. ஆனால் அது வந்து கம்பெனியோட சக்ஸஸ் பார்ட்டி. ஸோ நான் அதுக்கெலாம் பேசிக்காக போகவே மாட்டேன், இந்த ஒரு ரீசன்னால தான். பட் என்னையவே நேற்று ஏமாற்றி கூப்பிட்டானுங்க. நேற்று இத்தனைக்கும் நான் கோக் தான் குடிச்சிட்டு வந்தேன் வயன். சரி அதை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க. இப்போது நான் உங்களுக்கு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரட்டா? இல்லை வயன் நீ ரெஸ்ட் எடு, நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், உனக்குமே நான் ஆர்டர் அமுச்சு விட்றேன். சரி ஓகே தேங்க், சேஃபாக போய்ட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு. ஓகே வயன் நான் போயிட்டு வரேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி வயன், நான் இப்படி நடந்து பண்ண நினச்சி பார்க்கல வயன். எனக்கு என்ன பண்ணேன்னு எனக்கே அவ்வளோ தான் ஞாபகம் இல்லை, ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. நினச்சி பார்த்தா எனக்கே அசிங்கமாக இருக்கு வயன். தான் சரி விடுங்க, பிரச்சனை நான் உங்கள் ஒய்ஃப் தானே, பிரச்சனை இல்லை விடுங்க. சரி சேஃபாக போயிட்டு வாங்க, பாய். சரி ஓகே வயன் பாய், ஈவினிங் பார்ப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போகிறான். இப்போது ஆஃபீஸ் வந்தால் டேய் ஜேஹோப்பு ஜங்குக்கு எப்படா வந்தீங்க? இப்போ தான் மச்சான் வந்தோம் ஜிமினா. சரி மச்சான், என்ன ஒரு ஆள் குறையுது, அவன் இனிமேல் வரும். ஆமாம் தலைவர் லேட்டாக தானே வருவாப்புல இன்னைக்கு, நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறான். எதுக்குடா என்னாச்சுடா? அவன் டயத்துக்கு வரவனாச்சு, 3 மாதம் லீவ் போடாமல வந்திருக்கான் சொல்லு. அதுக்கு தானே நான் வந்து வேட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் சொல்லு.
நான் சும்மா விடுவேனா அவனை? டேய் ஜிமினா என்னடா பண்ண? அவனை ட்ரிகர் மட்டும் பண்ணி விட்ருக்கேன், அவ்வளோதான். பைபிளை வந்து வெடிக்கும், நீனே பார்த்து தெரிஞ்சுக்கோ. டேய் ஜிமினா இப்படிலாம் சஸ்பென்ஸ் வைக்காதடா, எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜேகேவும் ஜேஹோப்பும் சொல்கிறாங்க. அது மச்சான் நேற்று ஒன்றும் இல்லை, நம்ம தயாங் மாப்பிள்ள வந்து குடிக்க மாட்டார், சரின்னு சொல்லி ஜூஸ்குள்ளே கலந்துட்டேன்டா. அட்டா பாவி, அதோட டேப்லெட்டையும் சேர்த்து கலந்து விட்டேன். அடே அவன் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை கொன்றுவான்டா, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். ஜிமின், ஜேகே, ஜேஹோ 3 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கேன்டீனில் உட்காந்து. அது நீ பண்ண வேலை தானாடா? ஆமாண்டா ஜேகே, எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்பான்? புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 3 மாதம் ஆயிட்டுன்றான். எதுவும் இதாக இருக்கா, நடந்துச்சா, எதுவும் விசேஷமாடான்னு சொல்லி கேட்டால் எங்களுக்குள்ளே அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறான்டா. அதான் சரி போனால் போகுது, நம்ம படம் இல்லை கஷ்டம், அது மாதிரி அவனும் பட வேண்டாமா? என் பொண்டாட்டிலாம் எப்படி திட்டுறா தெரியுமா? என்னெல்லாம் என்னை பாடுபடுத்துகிறா தெரியுமாடா? கல்யாணத்துக்கு முன்னாடி அது என்ன சொல்கிறது, லவ் பண்ண டைம்லாம் ஐயோ வேறு மாதிரி இருந்தோம்டா. என்ன ஜிமினா ஃபீலிங்கா? ஆமாண்டா ஃபீலிங் தான்டா. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமும் இந்த டைம்லலாம் ஜாலியாக தான் மச்சான் இருந்தோம். ஆனால் நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேனே, குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கப்புறம் நான் கண்டுக்க கூட மாட்டுக்காடா. அந்த வழியை இவனும் அனுபவிக்கணும். வலிங்கிறத விட எத்தனை நாளைக்கு தான் இவனும் இப்படி இருப்பான்? அவன் வந்தானா நம்ம 3 பேரையும் கொன்று எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். பார்த்துக்கலாம் விடுறா ஜேகே, உனக்கு பயமாக இருக்கா? டேய் கொன்று வேண்டாம், நீ பண்ணதுக்கெல்லாம் நாங்களும் 2 பேர் சேர்த்து வாங்கணும் அவன்கிட்ட. ஒழுங்கு மாதிரி தான் அவன் வர்றதுக்குள்ளே இங்கேருந்து போவோம், கரெக்டாக இங்கே தான் வருவான் எப்படினாலும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டு திரும்புகிறாங்க. திரும்பினா இங்கே செமஷாக்கு 3 பேர்த்துக்கும் பின்னாடி வந்து நிற்கிறான். என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? அதுவா மச்சான், அது ஒன்றும் இல்லைடா, நேற்று வந்து பார்ட்டி நடந்துச்சுல, அதான் அதில் வந்து நிறைய பொண்ணுங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, அதான் சைட் அடிச்சிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் அதெல்லாம் இப்போ வேறு எதுவுமே நாங்கள் பேசலையே. இல்லைடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் ஜேகேவும் முஞ்ச பார்த்துட்டு இது பண்ணுறானுங்க. ஆமாடா மச்சான், அதைத்தாண்டா பேசிகிட்டு இருந்தோம். எப்படி நேற்று எனக்கு கோக்கில் கலந்து கொடுத்த அந்த இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் என்னடா கலக்க போகிறோம், எனக்கு புரியல. டேய் ஜிமினா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கழுத்தை பிடிக்கிறான். இங்கே ஜேகேவும் ஜெயும் அப்படியே விடுறா, ஜிமினை விடுறா. ஏன்டா உனக்கு நல்லதாடா பண்ணா? என்ன நல்லது பண்ணீங்க, என்ன நல்லது பண்ணீங்க, இப்படியாடா பண்ணுவீங்க? யூடிய வாயிருந்தான் பொண்டாட்டி இருந்தாலும் நான் எப்படா மூஞ்சில முழிக்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவன் மூஞ்சில முழிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தாண்டா தெரியும். டேய் தாயங்கா, இப்போ பண்ணாமல் எப்படா பண்ண போகிற? 60 வயசுலையா பண்ண போகிற? ஷை டைப்னா சரி ஓகே, ஹெல்ப் பண்ணாங்களே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எங்களை பாராட்ட கூட வேண்டாம், அதுக்குன்னு இப்படி வந்து என் கழுத்து பிடிக்கிறியே, நல்லா இருக்கடா அவன் கதை. டேய் ஜிமினா வாயை திறக்காதடா, நான் உங்களை நேற்று நம்பி தானே குடித்தேன், சரி எதுவுமே இல்லை, நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் தானே, உங்களை யாரும் 2 அப்படி கலக்க சொன்னது? அதுவா மச்சான், எங்களுக்குள்ளே இருந்தால் பாரு, கல்யாணம் ஆகிட்டு இந்த ஜேகேவோட ஒய்ஃபு கன்சீவாக இருக்கா, என்னோட பொண்டாட்டி சொல்ல 2 பிள்ளைங்க ஆகிட்டு, எனக்கு ஜேஹோப்புக்கு ஒரு பிள்ளை இருக்குது. இப்படிலாம் நாங்கள் இருக்கிறோம், உனக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நீனும் எங்கள் ஃபார்முக்கு வர வேண்டாமா? அதுக்கு தான் இப்படி பண்ணேன். டேய் ஜிமினா நீ ஓவராக போகிறடா, சாவு வச்சு வேண்டி மவனே உன்னைய, நீ என்ன தான் செய்கிறதோ தெரில. சரி ரைட்ரா விடுறா, இப்போ நடந்துச்சா இல்லையாடா? நீ வந்த வேகத்தை பார்த்தே எனக்கு தெரியுது ஏதோ நடந்திருக்குன்னு. நடந்துச்சா? டேய் ஜிமினா செம்ம கொட்டுப்பில் இருக்கேன். டேய் அவன் கண்ணுன்னா நிற்க வைக்காதீங்களா, கிளம்ப சொல்லக்கூடா அவனை. டேய் பொருடா, ஹெல்ப் தான் பண்ணியிருக்கோம் சரியா, ஓவராக பண்ணாத. என்றைக்கு இருந்தாலும் நீனே ஃபஸ்ட் மூவிலாம் எடுக்க மாட்டாது எனக்கே தெரியும், அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம். பின்னன்ற எதுக்கு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் ஜேகேவும் வந்து வந்துடுறாங்க. ஓ இதில் நீங்கள் வேறு இருக்கீங்களா? ஆமாண்டா, கலந்தது என்னமோ அவன் தான், அவனுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சரி எல்லாம் நடந்துருச்சுல, தங்கச்சி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா கேட்கான். அவள் வந்து திட்டினா என்னைய. எதை திட்டினாளா? யார் திட்டினா? நீ வந்து என்கிட்ட புலம்பியிருப்பில்ல. ஒன்றுமே புலம்பலையே, கடைசி உண்மையே சொல்லு. அதான் சொல்லிட்டான்ல திட்டினான்னு. டேய் உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவள் ஒன்றும் சொல்லுன்ட்டு. என்ன சொன்னான்? அது மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி விடுங்க, எதுவும் நடந்துருச்சு அந்த மாதிரி தான் சொன்னான். சொல்லிட்டா இல்லை அப்புறம் என்ன? ஆனால் நீ இருக்க தெரியுமா தயாங்கா, ஓவராக பண்ணாதடா தயாங்கு. இருந்தாலும் நீ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க வேண்டாம், எனக்கு அவள் மூஞ்சிலே முழிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேய் அது நீ தாலி கட்டின பொண்டாட்டி, நீ உரிமையோடு கேட்கலாம் எதுவாக இருந்தாலும், ஏன்டா இப்படி பயந்து சாவுற?
ஏன் பயந்து சாப்பிட்றேன்? பயம்லாம் இல்லை, இருந்தாலும் அது ஒரு பொண்ணு இல்லைடா, ஷையாக இருக்குல்ல பையன். பசங்கக்கிட்ட உங்ககிட்டலாம் பேசுகிறேன் செய்கிறேன் அதெல்லாம் வேறு. பொண்ணுக்கிட்ட எப்படி அப்படி டேரெக்டாக போய் டே அவள் பொண்டாட்டிடா பொண்ணுக்கு முன்னாடி, ஏன்டா நீ இப்படி எங்களை என் உயிரை வாங்குற? ஐயோ ஜேஹோப்பு ஜேகே என்னால் தாங்க முடியலடா இவன் போகிறானத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறான். சரி சரி வாங்க வாங்க உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லன்ச் டைமே வருது. வந்தால் அவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிருப்பான். ஆர்டர் போட்டது லொக்கேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுருப்பான். அவங்ககிட்ட உங்களுக்கு இப்போ தயாங் வந்து ஃபோன் பண்ணுறான். ரிங் போய்கிட்டுருக்கு. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ தயாங். ஒயன் லன்ச் ஆர்டர் போட்டேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே தயாங். ஒயன் சொல்லுங்கள் தயாங். இப்போ நீங்கள் ஓகே தானே? ஓகே தான் தயாங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை வயன். சரி வயன் நீ சாப்பிட போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படக்கம் கட் பண்ணிடான். எதுவுமே சொல்ல கட் பண்ணிடான். என்னாச்சு உனக்கு? என்னதான் ஆகிட்டு நேற்றுலேருந்து மண்டக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ காலையில் வேறு முகத்தை கூட பார்க்காம மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போகிறான். என்னதான் நீ சாயங்காலம் வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் போட்டிருப்பான் இல்லையா, அதுவுமே டெலிவரி ஆக நீங்கள் அதை வாங்க போயிருந்தீங்க. இங்கே கேன்டீனில் தான் உட்காந்து தயாங், ஜிமின், ஜேஹோப்பு, ஜேகே எல்லாருமே வந்து சாப்பிட போகிறாங்க. அவங்களாம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வந்திருப்பாங்க. இவன் வந்து கேன்டீனில் உள்ள சாப்பாடை வந்து வாங்க போகிறான். வாங்கிட்டு வந்து உட்காடுறான். என்ன மாப்பிள்ள, எப்போவுமே சோறு கட்டி கொண்டு வருவேன், இன்றைக்கி என்னடா கேன்டீன் சாப்பாடு? அதான் சொன்னேன்ல, எல்லாம் நீங்கள் பார்த்த வேலை தான். அதான் எந்திக்கல. சரின்னு சொல்லிட்டு காலைல நான் சாப்பிடல. அவளுக்கு மட்டும் ஆர்டர் போட்டு வந்தால் நீங்கள் தான் கேண்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களே, அதான் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அடப்பா அப்போ காலைல சாப்பிடவே இல்லையா? நான் சாப்பிடல. அவளுக்கு மட்டும் ஆர்டர் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். இப்போவும் ஆர்டர் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்கேன். அதான் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜேஹோப்பும் 2 பேரும் முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிறானுங்க. பார்த்துக்கூடா ஷையாக இருக்குன்னு யாரோ சொன்னாங்க, அவன் முகத்தில் எப்படி முழிக்குதுன்னு தெரிலன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆர்டர் போட்டு ஃபோன் அடிச்சனா சொல்கிறாங்க, கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலாய்க்கிறானுங்க வியை வச்சு. டீ அவளால் செய்ய முடியல, அதனால ஆர்டர் போட்டு கொடுத்தேன். ஏன்டா அதுக்கெல்லாம் இப்படி கலாய்க்கிறீங்க மச்சான், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்காக குறையாக இருக்கிறான். கேட்டுக்கோடா ஜிமினா, கேட்டுக்கோ, என்னென்ன சொல்கிறான் பாருங்களேன் இவன், அப்படின்னு தான் இருக்குது. டேய் ரொம்ப ஓவராக பேசாதீங்கடா. இப்போது சாயங்காலம் வீட்டுக்கு போகிறத நினச்சா தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அவன் முகத்தில் எப்படி முடிக்க போகிறேன்னு வேறு தெரிலடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு ஒரு முளம் மல்லிகைப்பூவும் ஒரு அல்வாவும் வாங்கிட்டு போ, அவளே புரிஞ்சுப்பா. எதுக்கு இப்போ இதை வாங்கிட்டு போய் ரிட்டன் என்னை தப்பாக நினைக்கிறதுக்கா? டேய் தயாங்கா, அது பொண்டாட்டிடா, எதுக்குடா அவள் தப்பாக நினைக்க போகிறா? ஐயோ மறுபடியும் அந்த கதைக்கே வரானே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஜிமினா புலம்பிக்கிட்டே இருக்கான். சரி நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன், என்னை மன்னிச்சா ஓகே. அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டான்ல. சுப்பா ராமா முடியல, நல்லா என்ன தான் பண்ணுறதோ தெரில. உனக்கெலாம் எதுக்குடா நீ எல்லாம் கல்யாணம் பண்ணுற? எதுக்கு நீ கல்யாணம் பண்ணுற? ஷை டைப்புங்கிற பேரில் நீ இன்னசென்ட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ இன்னசென்ட்டே கிடையாதேடா. நீ ரொம்ப கெட்ட பையனாச்சு, எதுக்கு நீ இப்படிலாம் வந்து இது பண்ணுற? இல்லைடா அதெல்லாம் உங்களுக்குள்ளே பேசுவேன் ஓகே, ஆனால் அங்கே போனால் எனக்கு கை கால்லாம் உதறது மச்சான். அவன் 1000 நாள் பொண்ணா, எனக்கு அதான் ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நாங்கள் சொன்னதை மட்டும் செய், அப்புறமா எல்லாமே இதாகும். சரி பார்ப்போம், இப்போவும் மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஜிமினா சொல்கிறான். சரி ஓகே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்து இதே மாதிரி தயாங் வந்து பண்ணுறான். ஜிமின் சொன்னதே வந்து ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு வந்தோடனே ஜிமின் சொன்னதே அவன் வந்து செய்கிறான். செஞ்சால் வழக்கமாக வந்து ஆஃபீஸ் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி முடியும். இவன் வந்து ஒரு 6:30க்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறான். 7 o'clock தான் ஆஃபீஸே முடியும், 7:30 வீட்டில் இருப்பான். இங்கே வந்து இவன் 6:30க்கே வந்துடுறான் வீட்டுக்கு. அதே மாதிரி டோர் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் வந்து கதை ஓப்பன் பண்ணுறீங்க. தயாங் இன்றைக்கி என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க?
அது ஒன்றும் இல்லை என் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு இல்லை 7 o'clock தானே ஆஃபீஸ் முடியும், நீங்கள் இங்கே வரதுக்கு 7:30 தானே ஆகும், இந்த 3 மாதம் அப்படி தானே வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அது வந்து ஒயன் இன்னைக்கு பாஸ் இல்லை, அதனால் நான் எல்லோரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன், நானும் சீக்கிரம் வந்துட்டேன் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே தயாங், ஓகே தயாங், எதுவும் காஃபி சாப்பிட்றீங்களா? சரி ஒயன், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்து காஃபியெல்லாம் குடிக்கிறான். வந்து ஒயன் ஒயன் சொல்லுங்கள், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மல்லிகைப்பூவையும் ஹல்வாவையும் கொடுக்குறான். என்ன திடீர்னு இந்த 3 மாதத்தில் ஒரு நாள் கூட எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லையே. இல்லை தோணுச்சா இல்லை யாரும் ஐடியா கொடுத்தாங்களா? இல்லை தோணுச்சு, அவ்வளோ தூரத்துக்குலாம் மக்கள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ரொம்ப இன்னசென்ட்டாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான். அவங்களுக்கு சிரிப்பாக வருது பயங்கரமாக. தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. இன்றைக்குமாண்ணா புரியல. இந்த பாருங்கள், நீங்கள் ஷை டைப் தான், நான் ஒத்துக்கிறேன், நானுமே ஷை டைப் தான், ஆனால் இதெல்லாம் புரியலைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க தயாங், சத்தியமாக என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சொல்கிறா. இப்போ ரிட்டன் கேட்குறா, இன்றைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் இப்போது ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆக போகிறீங்கடா. ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து நீங்கள் சாரீ கட்டுறீங்க, நீங்கள் தம்ப்நெயில் இருக்கலாம் அந்த மாதிரி தான் சாரீ கட்டுறீங்க. இங்கே தயாங் வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறாங்கள. ஒயன் என்ன இப்போவே ரெடியாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ குளித்தேன், பூ வைக்கணும்ல அதுக்காண்டி குளித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒயன் வந்து கொஞ்சம் சமைச்சு எல்லாமே வச்சுருப்பான், அதனால் அதை வச்சு சாப்பிட்றீங்க. அது போக நீங்கள் வந்து சாரீ கட்டிருப்பீங்க இல்லையா, அவனை வந்து டெம்ப் பண்ணுறதுக்காக அவனை வந்து ரொம்ப செட்யூஸ் பண்ணுறீங்க. அது என்ன சொல்கிறது, அவனுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது வந்து ஹிப் தெரியிற மாதிரி சர்வ் பண்ணுறது, வேணும்னே வந்து அந்த ஹிப் தெரியாததுக்கு மாதிரி மூடுவாங்கல்லடா, அதை வந்து கீழே இறக்கி விடுறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. அது போக ஃபேனோட காற்றுக்குமே வந்து அதுவுமே கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுது உங்களுக்கு. ரைட்டு பையன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஒரு 7:30 7:45 அந்த மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருப்பீங்க. அப்போ அவங்க இருந்துட்டு பார்க்குறான் அவங்கள. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவனால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அவன் வந்து ஷை டைப்பாக உங்ககிட்ட இருக்கிறான். இல்லை வேண்டாம் இருக்கட்டும், அவன் நம்மளை தப்பாக நினச்சிப்பான் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறான். ஆனால் அவனால் முடியல. ஸோ வந்து உங்கள் சீக்ஸ்லேயே வந்து முத்தம் கொடுக்குறான். தயாங் சாரி வயன், நீ இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தா, அதான் வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு எதுக்கு சாரி எல்லாம், நார்மலாக கொடுக்கறது தானே. அப்படியாடி கொடுக்கலாமா? அப்போ ஓகே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸை இப்போ பைட் பண்ணுறான். உங்களுக்கு நைட் அப்படியே போகுது, மேக் அவுட்லாம் பண்ணுறான். இப்போது மார்னிங் வந்து நீங்கள் தான் முதல்ல எந்திக்கிறீங்க. தாங்க செம்மையாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்குமே வந்து காலைல சாரீ தான் கட்டுறீங்க. மிரருக்கு முன்னாடி நின்று ஹேரை வந்து துவட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது பின்னாடி இருந்து ஒரு கை வந்து ஹிப்பில் ஹோல்ட் ஆகுது. தயாங் முழிச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? குட் மார்னிங் பொண்டாட்டி. குட் மார்னிங் தயாங். ஏன் வாய்ஸ் இவ்வளோ ரகடாக இருக்குது? எல்லாருக்கும் தூங்கிச்சு தான் அப்படி தானடி இருக்கும். அது என்னமோ உண்மை தான், இல்லைன்னு நான் சொல்ல. சரி முழிச்சுக்கோங்க, எந்திரிங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க எந்திரிங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையா நீங்கள்? லீவா? சொல்லவே இல்லை நேற்று. அது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் சொல்லலை. காலையில் ஆரம்பிப்போமா? தயாங் வேண்டாம், ஆல்ரெடி நைட் பண்ணுறதுக்கே செம்மையாக எனக்கு வயிறு வலிக்குது, கொண்டுருவேன், போயிருங்க சொல்கிறேன். ப்ளீஸ்டி என் செல்லம்ல, என் தங்கம்ல, என் பூச்சி இல்லை, என் பொண்டாட்டி இல்லை, சம்மதிப்பியா மாட்டியா சொல்ல? முடியாதுடா, போடா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கூடா. அப்படியா? சரி, யார்கிட்ட கட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான் ரிட்டர்னு. தயம், நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன், என்னை வீடு என் கூட ஒரு ட்ரிப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. போய் ஃப்ரெஷ்ஷப் பண்ண நேரம் வந்து உங்களை பெட்டில் தான் போடுறான். ஸோ அப்படியே ஒரு மேக் அவுட் பண்ணுறான்டா. மேக் அவுட் பண்ணிட்டு இப்போ படுத்துருக்கான். 2 பேரும் படுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து அவன் மேலே படுத்துருக்கீங்க.
படுத்தா அவன் வந்து கேட்குறான், ஆமாம் மேடம், நான் இது பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி நேற்று இந்த பிளானெல்லாம் எனக்கு புரியலையே, நீங்களும் ஷைட் டைப்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி நேற்று செட்யூஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணீங்க போல். கண்டுபிடிச்சிட்டியா தயாங்? தாயாங்க இல்லை மாமான்னு சொல்லு. சரிங்க மாமா. ஸோ ஷையாக இருக்க வேணாம்னு தோணுச்சு. நான் என்ன இருந்தாலும் என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் தானே, அதனால் ஓகேன்னு தோணுச்சு. சரி கொஞ்சம் நேரத்துக்கு ஷையை விட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சேன். ஆனால் அது மொத்தமாக இவ்வளோ தூரம் வந்து நிற்கணும்னு நான் நினைக்கவே இல்லை தாயாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரிங்க மேடம், சரி. ஆமாம் நீங்கள் தெரியல, நான் ஒன்றும் அவ்வளோ ஷை டைப்லாம் இல்லை. பார்த்தோம் ஷை டைப் தான், அதான் நீ சொன்னது தான். சரி ஓகே, ஆனால் நான் பசங்கக்கிட்டலாம் பேசுவேன் அந்த மாதிரிலாம். ஆனால் நீ ஒரு பொண்ணா, அதான் எனக்கு கை கால்லாம் படப்பட நடிச்சிக்கிச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை. பட் இப்போ ஐம் ஓகே வித் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆஹா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரிட்டன் கையை வந்து உங்களோட பாட்டில் வந்து கொண்டு வரப்போகிறான். தயாங் அவ்வளோதாண்டா மரியாதை அவனுக்கு, கொண்டுருவான். ஆல்ரெடி வயிறு வலிக்குது, காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, பெசாட்டி தூங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்குறான்டா. டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஒரு 3 monthsக்கு மேலே ஆகிக்கிட்டு நீங்கள் வந்து இப்போது தயாங்கோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து போகிறீங்க. தயாங்கும் நீங்களுமே வந்து தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. அவங்க அம்மா அப்பா தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க அப்பாவோட சொந்த ஊருக்கு தான் வந்து போகிறீங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேர் போயிடுவாங்க. நீங்களுமே வந்து அங்கே போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் ஸ்டே, அப்புறம் வந்து அங்கே கிராமத்தில் வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகிறதா அவங்களுக்கு வந்து பிளான் இருக்குது. ஸோ தயாங்குமே வந்து லீவ் போட்டிருக்கோம். அந்த டைமில் லீவ் போட்டால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிராமத்துக்கே அவங்க வராங்க. அதுக்கு முன்னாடிலாம் தயாங்க வந்து லீவ் போடவும் இல்லை, இந்த மாதிரி செஞ்சதும் இல்லை. இப்போ காலையிலே வந்து நீங்கள் இறங்குறீங்க. உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் அத்தையும் மாமாவும் வராங்க. அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு. இது ரிசீவ் பண்ணுறாங்க. நீங்கள் செம்ம டயர்டாக இறங்கி வரீங்க. அத்தை எப்படி இருக்கீங்க, மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நல்லா இருக்கோண்டா நீ எப்படிடா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கிற அத்தை, உங்கள் பையனை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியை விட இப்போ ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சரி வயன், சரி வாங்க டைம் ஆகுது வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் போன உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா படுத்து தூங்கிடுறீங்க. காலைல சாப்பிட்றதுக்குமே நீங்கள் வரல. தாங்குமே வந்து கூப்பிட்ருப்பான். நீங்கள் வந்து நல்லா தூங்குறதுனால அவனும் விட்டுருவான். மத்தியானமே அதே மாதிரி தான், ஒரு சாயங்காலம் ஒரு 4:30க்கு அந்த மாதிரி எந்திரிச்சு வரீங்க. வந்தால் டைம் பார்க்குறீங்க. ஐயோ 4:30யா, இவ்வளோ நேரமாக தூங்கினேன் நான், காலையிலே இறங்கி வந்து இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ட்ராவல்னால அப்படின்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் கீழே வரீங்க, ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தா, என்ன வயன் நல்லா தூக்கமோ அப்படின்னு சொல்லி உங்கள் மாமியார் கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, சாரி அத்தை, நான் ரொம்ப தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் சாப்பிட்றேன் இப்போ உட்காந்து. சரிம்மா சாப்பிடு, எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்கேன், அங்கே டேபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் மட்டும் வைக்கிறீங்க. வச்சா அந்த டேஸ்ட் பட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வந்துட ஆரம்பிச்சிடுது. சரி நீங்கள் அங்கேருந்து வேகமாக ஓடுனா வாமிட் பண்ணுறீங்க. வாமிட் பண்ணால் தயாங் வந்து அங்கே தான் இருக்கான். அவன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபோனை. அவங்க அத்தை மாமா 2 பேருமே வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வாமிட் பண்ண உடனே அவன் வந்து வாரான். வயன் என்னாச்சு, என்னடி ஆச்சு? தெரில தயாங், ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு வருது. சரி இரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சா இப்போ உங்கள் மாமியார் தான் வந்து கேட்குறாங்க, வயன் என்னாச்சு, எதுவும் ஒத்துக்கலையாம்மா உடம்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அத்தை எனக்கு தெரியல, நேற்று அம்மா சப்பாத்தி கொடுத்தாங்க, நைட்டு ட்ரெயினில் வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட தான் செஞ்சேன். அதெல்லாம் எனக்கு ஒத்துக்க தான் செஞ்சிச்சு, சோறு தான் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க அத்தை, என்னன்னு தெரியல. நேற்று அம்மா வீட்டில் இருக்கும்போதுமே அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லலை அத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. சரி வயன், சரி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தை வந்து உங்கள் மாமாவை பார்க்குறாங்க. ஒரு வேளை அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லி கண் செய்கை கொடுக்குறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அத்தை வந்து உங்கள் மாமா கிட்ட வந்து கண்ணாலே வந்து சொல்லிக்கிறாங்க. இப்போது உங்கள் அத்தை தயாங்கிட்ட வந்து சொல்லி விட்றாங்க, தயாங்கா என்னம்மா, நாளைக்கு வயனை கூட்ட ஹாஸ்பிட்டல் போகணும், இப்போது மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ப்ரெக்னென்சி கிட்டு மட்டும் வாங்கிட்டு வா, ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அம்மா இங்கே மெடிக்கல் ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியலையே, அதுவும் 6 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும், இன்றைக்கி லீவாக வேறு இருக்கும் கடை.
சரி ஒயன் நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு ஏதாச்சும் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் சோறு சாப்பிட்டா அப்புறம் வந்து சில ஸ்மெல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதுடா, காலையிலே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஹாஸ்பிட்டல் போனால் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணால் இப்போ தயாங்கு நீங்களும் தான் போயிருப்பீங்க ஹாஸ்பிட்டல். செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் கங்க்ராச்சுலேஷன் தயாங், உங்கள் ஒய்ஃப் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நிஜமாவா டாக்டர்? ஆமாம் தயாங், 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் இந்த ஊர் தானே தயாங் அப்படிங்கிறீங்க? இல்லை நான் வேறு ஊர் மேம். ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே கூப்பிட்டு வந்தேன். இப்படி தெரிஞ்சுதான் நான் கூட்டே வந்திருக்க மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாங். அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களும் இங்கே தான் மேம் இருக்காங்க. அதான் மேம் இங்கே வந்தோம். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து வரவே இல்லை. அதான் இங்கே வந்தோம். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு? 7 month மேலே ஆக போகுது மேம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ ஓகே தயாங், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஓகே, அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் எல்லாமே ஓகே தான். பட் ஒன்ஸ் நீங்கள் இங்கேருந்து வெக்கேட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ராவல் வந்து எங்கேயும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க தயாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க 2 பேருமே. நீங்களும் கிளம்புறீங்க. இப்போ வந்து தயாங்க வந்து அங்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறான். அம்மா அப்பாக்கிட்டையும் சொல்கிறான். அங்கே சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறான். சொன்னால் அங்கே வந்து சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இது பண்ணுறாங்க. சில ரிச்சுவல்ஸ்லாம் அங்கே பண்ணுறாங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கே ரிட்டன் ஆகிடுறீங்க. இப்போது உங்கள் கூட உங்கள் அம்மாவுமே இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்குமே நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, அன்றைக்கே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு. அவங்களும் நீங்கள் வர டயத்தில் வந்து அங்கே வந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்குமே நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு 2 பேத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட் வந்தீங்கன்னா அப்போ உங்கள் அம்மா கூடவே தான் இருக்காங்க. உங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பிடிக்கிறாங்க, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்ட்டு. நீங்கள் ஒரு சாக்லேட் வந்து சாப்பிட போவீங்க. சாப்பிட போனால் உங்கள் அம்மா இருந்துட்டு, ஒயன் மா ப்ளீஸ்மா, ஆசைப்பட்டதை திங்க விடுமா, அடி நீ சாப்பிட்றதெல்லாம் ஓகே தான், சாப்பிட்டா அதாவது மசக்க நேரத்தில் அப்படி தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நீ இப்படிலாம் சாப்பிடாத ஒயன், எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஒரு சோறு சாப்பிட்றியா, ஜூஸ் குடிக்கிறியா, பழம் எடுத்து சாப்பிட்றியாடி வெட்டி வச்சதை, அதை அப்படியே கருப்பாகிற வரை காய போட்டுடுற பழத்தை. இப்போ சாக்லேட் மட்டும் சாப்பிட்றியோ நீனு, இரு மாப்பிள்ளை வரட்டும்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அம்மா அவன்கிட்டலாம் சொல்லி தராதீங்கம்மா ப்ளீஸ்மா. அப்புறம் அவன் என்ன உட்காந்து படுத்தி எடுத்துருவான். அவன் என்னை குடிக்க வைக்காமல் விட மாட்டான். நீ அப்படிலாம் சொல்லி கொடுத்துறாதம்மா ப்ளீஸ்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா, உன் கையை உன் காலாக நினச்சி கேட்டுக்கிறம்மா. இருடி வரட்டும் மாப்பிள்ளை, அவர்கிட்ட சொல்லித்தரவனே, நீ என்னென்னலாம் சேட்டை பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுமே வந்து தயாங்கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. தயாங்க வந்ததும், மாப்பிள்ளை இந்த மாதிரி அவள் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, ஃப்ரூட்ஸ் வெட்டி வச்சா சாப்பிட மாட்டேக்கா, மாப்பிள்ளை காய்கறி வச்சு கொடுத்தா எனக்கு பிடிக்கல வைக்கலன்னு சொல்லி அது இதுன்னு ஒதுக்கி வைக்கிறா, சோறு சாப்பிட மாட்டேக்கா, சும்மா உட்காந்து அந்த சாக்லேட்டே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா, ஃப்ரிட்ஜில் உள்ள சாக்லேட்டு. சரி அத்தை விடுங்க, அவளுக்கு எது விருப்பமோ அதவே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா முன்னாடி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கடி சாப்பிட மாட்டேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் செமையாக ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சோடனே தாங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாற்றி விட்டுறான். ஸோ அப்படி தான் ஒரு நாள் வந்து ஒரு கால் அடிக்குது. இப்போது தயாங் தான், யாருன்னு தெரியலையே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திறந்தா ஜிமின் அவனோட ஒய்ஃபு, ஜேகே அவனோட ஒய்ஃபு, ஜேஹோப் அவனோட ஒய்ஃப் எல்லாருமே நிற்கிறாங்க. அவங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரல, அவங்க கப்புள்ஸாக மட்டும்தான் வந்திருக்காங்க. டே ஜேஹோப்பு, ஜேகே, ஜிமினா வாங்கடா, வாங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் இன்வைட் பண்ணுறான். உட்கார்றா அப்படின்னு சொல்கிறான். எங்கடா என் தங்கச்சி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கோரஸாக கேட்குறானுங்க. அவள் தானே, அவள் அங்கே தான் இருக்கா, கிச்சனில் தான் இருக்கா. டேய் என் தங்கச்சியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நேரத்தில் சமைக்க விட்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து காது திருவுறாரு. டே படிக்கடா உன் தங்கச்சிலாம் சமைக்கலடா, அவங்க அம்மா இருக்காங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அப்போ ஆக மொத்தம் இந்த மேலே பாசம் இல்லை. சேச்சே ஒன்னையில அவன் பார்க்க வந்தேன், தூரப்போ நான் என் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் போகிறாரு. கிச்சனுக்குள்ளே போனால் தங்கச்சிமா அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கண்ணா அப்படின்னு. அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா, அண்ணி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்திருக்கா அண்ணி இருக்கா, வெளில இருக்கான், வா வெளில வா. ஐயோ இல்லைண்ணா வேண்டாம், இப்போ தான் தயாங்க என்னை திட்டினாரு. இது திட்டினானா, என்ன திட்டினா? அது வந்துண்ணா அவர் சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நான் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டுறாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கிட்ட ஒப்பாரி வைக்கிற மாதிரி அப்படியே அழுகவே வரல உங்களுக்கு நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. டேய் தயாங்கா என்ன நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என் தங்கச்சியை போட்டு திட்டுறேன். ஆமாண்டா மச்சான், நீனும் அவளை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்றா, க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட்றா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா, நீனும் தூக்கி கொஞ்சப்பா உன் தங்கச்சியை அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா இது ஒயன், குழந்தைக்கு எதுவும் நல்லதாக கொடுக்க மாட்டியா, ஏன் இப்படி பண்ணுற?
அது வந்து நான் அதுதான் நல்லாயிருக்கு, எனக்கு அதுதான் பிடிக்குது. வெறும் ஜூஸு, அதுவுமே சரி ஃப்ரூட் ஜூஸ் குடித்தாலும் அது கிடையாது. மோர் குடிக்கலாம், மோர் குடிக்கிறதே கிடையாது. தண்ணி குடிக்கலாம், குடிக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் இப்படி தானே ஒன்று ஒன்றா குறை சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் அப்படியெல்லாம் இல்லை தெரியுமா, தண்ணி குடிக்காமல் இருப்பேனா நான்? அவள் தண்ணியே குடிக்க மாட்டாடா மச்சான். நான் தான் ஒன்று ஒன்று ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது அவளுக்கு, எல்லாத்தையும் ஊட்டி விட வேண்டியதாக இருக்குது. ஏன் என்னம்மா இப்படி பண்ணுற, ஏன் மச்சானை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அண்ணா ப்ளீஸ் வேண்டாம், அவனே ஆல்ரெடி பெரிய அட்வைஸ் பண்ணுவான், நீங்களும் சேர்த்து வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா தங்கச்சி, அப்புறம் என் மருமகா எப்படி இருக்கா, மருமகளா மருமகனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரிலிங்களே அண்ணா, எதுவாக இருந்தால் என்ன, உன்னை பார்க்கணும் பிளான் போட்டு ஆஃபீஸில் லீவ் கேட்குறதுக்குள்ளே என் தலையை அறுத்துட்டானுவ. ஸோ அதனால் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சி, தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்லண்ணா, நீங்கள் வந்திருக்கீங்களா 3 பேரும், எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா. சரி தங்கச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஜிமின், ஜேஹோப், ஜேகே 3 பேருமே கொடுக்குறாங்க கிஃப்டாக. டேய் தேங்காய் தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கோ, புரியுதா, அவள் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற சரியா, இதுக்காண்டி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் மாற்றிருக்கேன். அவனை தங்கச்சியை மட்டும் ஒழுங்காக பார்க்கலன்னு வச்சுக்கோயேன், 3 பேர் இருக்கும், சீவிடுவோம் சொல்லிட்டேன் அவனைய. டேய் நல்லா வருவீங்கடா, நல்லா வருவீங்க, எனக்கு ஒரு நேரத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ இல்லைங்க, ஆமாம் இவளுக்கு எனக்கு தங்கச்சி தான் முக்கியம், நீ வேண்டாம் போட அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமினை வந்து சொல்கிறான். ஜேஹோப்புமே அந்த மாதிரி தான், தங்கச்சிமா அவங்க வந்து பார்த்துக்கலாம், உடனே கால் பண்ணு, அவன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி ஓகேண்ணா, சரிண்ணா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. எனக்கு டைம் ஆகிட்டுடா, நாங்களே பெர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கோம் ஆஃபீஸ்க்கு, பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம், அவன் வேறு லீவே கொடுக்க மாட்டேங்கான்டா பாஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. போனால் அப்படியே அவங்க டே ஸ்கிப் ஆகுதுடா, அவங்களுக்கு டெலிவரியுமே ஆகுது. அவங்களுக்கு பேபி பிறந்து ஒரு 1.5 month ஆகிட்டுடா, உங்களுக்கு பாய் பேபி தான் பிறந்திருக்கு. அப்படியே தயங்க உரிச்சு வச்ச கணக்காக இருக்கிறான், அப்படியே தயங்க மாதிரியே தான் இருக்கிறான் அவங்களோட பையன். 1.5 month ஆகிட்டு இல்லையா, ஒன் டே இப்படி தான் வந்து என்ன ஆகிட்டுனா, ஒரு 2 நாளாக அவன் சரியாக தூங்கவே இல்லை. அதனால நீங்களும் தூங்கலை, அவங்க அம்மாவும் தூங்கலை, அவங்க அத்தையுமே சொல்லி தூங்கலை. ஏன் அவன் இப்படி அழுதுகிட்டே இருக்கான், என்ன பிரச்சனைவே தெரியலையே எனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒன்றுமே சொல்லலை, இல்லை நல்லா தான் இருக்கிறான் மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ நசனசன அழுதுகிட்டு இருக்கான்னு தெரியலையே பையன். ஃபீட் பண்ணும்போது நல்லா தானே இருக்காண்டி. அதாம்மா எனக்கும் தெரியல, செம்ம டயர்டாக இருக்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா தூங்குறான். ஒரு 1 hour மேலே ஆகிட்டு ஃபீட் பண்ணிட்டீங்க, ஃபீட் பண்ணி ஒரு 1 hour மேலேயே தூங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன். செஞ்சுக்கிட்டு இருந்தா சரி வயன் நல்லா தூங்குறான் அசந்து, நீ தூங்கு, இப்போ தூங்கினா தான் உண்டு, அதுக்கப்புறம் பையன் நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவான், நாங்களும் போய் தூங்கிட்டு வரோம், எங்களுக்குமே செம்ம டயர்டாக இருக்குடி அப்படின்றாங்க. சரிம்மா ஓகேம்மா, நீனும் போய் தூங்கு, நானும் தூங்குறேன், ரொம்ப எனக்கும் டயர்டாக இருக்குது, என்னால் முடியலம்மா, பாரு கண்ணை சுற்றி பாரு கருவளையமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க, நீங்களுமே போயிடுறீங்க, தூங்குறதுக்கு போயிடுறீங்க. பக்கத்தில் தான் இருக்கான், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டு இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்கள் பேபி வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கான். உங்களுக்கு நான் தூங்குறீங்க, இங்கே தயாங் வந்து ஏதோ ஒன்று எடுக்க வந்திருப்பான். ஆக்சுவலாக அவன் இன்னுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ ஒரு ஃபைல் காணுன்னு சொல்லி எடுக்க வந்திருப்பான். எடுக்க வந்தால் பேபி அல்ற சத்தம் நீங்களும் தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் சமாதானப்படுத்தி பார்க்குறான். டே அழாதடா, இப்போ தாண்டா அவங்க அம்மா தூங்க போனான், ஏன்டா அப்படி பண்ணுற, அழாதடா தங்கம் இல்லை, செல்லம் இல்லை, யாரடி பட்டு அழாதீங்க, சேர்றா அழாதடா, டே அழாதடா, இப்போ தாண்டா தூங்குறா, 2 நாள் அவனை படுத்தி எடுத்தது போதாடா உனக்கு, இப்போவும் ஏன்டா அழுதுகிட்டு இருக்க, ஐயோ குட்டியே அழக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கான், அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கான். ஒயன் ஏய் பையன் அழுறான்டி. ஒயன் சொல்லுங்க தயாங், என்ன தயாங், பையன் அழுறான்டி, எந்திரி. ஐயோ அழுக ஆரம்பிச்சிட்டானா, ஐயோ சாரி தயாங், ரொம்ப அசந்து தூங்கிட்டேன், சரி கொடுங்க நான் ஃபீட் பண்ணுறதுக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை கொடுத்துட்டு அவன் ஆட்டுக்கு போயிடுறான். போனால் டோர் பக்கத்தில் நின்று ஒரு கால் வருதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துகிட்ருப்பான். நீங்கள் ஐயோ அம்மாவும் இல்லை அத்தையும் இல்லையே, நான் எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் தாங்குமே வந்து ஃபோன் பேசிட்டு இது பண்ணால் இன்னுமே பையன் அழுதுகிட்டே தான் இருக்கான். டி ஒய்யன் என்னடி பண்ணுற, பையனுக்கு பால் கொடுக்காம என்னத்தை யோசிச்சு உட்காந்துட்ருக்க, அது தயாங் அம்மா இருந்தால் கூப்பிட்டு வரீங்களா, எதுக்குடி, அது தயாங்
அது நீங்கள் கூப்பிட்டு வாங்க, அவங்களுக்கு தெரியும் என்னென்னு. சரி என்னன்னு சொல்லு, அவங்க இப்போ தான் தூங்க போயிருக்காங்க, இப்போலாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சொல்லி என்ன? இல்லை வேண்டாம், நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வாங்க, இல்லைனா அத்தையாவது கூப்பிட்டு வாங்க. உனக்கு புரியுதா இல்லையா ஒயன்? அவங்க இப்போ தான் தூங்க போயிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுற? சொல்லு, என்ன வந்தாலும் சொல்லு, என்கிட்ட தானே சொல்லு அப்படின்ன மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. டி சொல்லு, புருஷன் தானே, சொல்லு, பார்த்துக்கலாம், எது வந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சரி, நீங்கள் அந்த டோரை லாக் பண்ணிட்டு வாங்க. எதுக்கடி? இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டு வர போகிறீங்களா இல்லையா? அப்புறம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் லாக் போடுறான். லாக் போட்டுட்டு இப்போ வரான். சரி சொல்லு என்ன? பேபிக்கு ஃபீட் பண்ணணும். சரி ஃபீட் பண்ணால் பண்ணு. அது இல்லை பிடிக்கணும் ஹோல்டு பண்ணி. இதான் விஷயமா? அது அதை ஓப்பனாக தான் சொல்லி தொலைவிட தானே, அவன் புருஷன் தானே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு, அதான் நான் சொல்லலை. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறான் குழந்தைய. பிடிச்சா நீங்கள் அப்போ தான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க ஃபீட் பண்ணுறதுக்காக. ஓப்பன் பண்ணால் அவனும் உங்கள் பையனும் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போது குடிச்சிக்கிட்டு இருந்தால் இப்போது தாங்க வந்து அந்த சவுண்டு, அப்புறம் வந்து அதை பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நல்லா பிடிங்க அவன் பிடிக்கிற வரை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். பரவாயில்லையா உங்களுக்கு? தயாங் சொல்லு வயன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுக்கு இப்போ தான் ரிப்ளைவே கொடுக்குறான். ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் பேபி வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறான். தூங்கினா நீங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டன் தூங்குறதுக்கு போகிறீங்க. ஒய்யன் என்ன அடியே சொல்லுங்கள். நீங்கள் படுக்க போகிறீங்க, அவன் வந்து உங்களை பிடிச்சி எழுதிக்க வைக்கிறான். என்ன வேணும் சொல்லுங்கள் ஒய்யன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, இதனால தான் அத்தையோ இல்லைன்னா அம்மாவையோ கூப்பிடுங்கன்னு சொன்னேன். 1 மாதம் தான் ஆகுது வாய்ப்பே இல்லை. ப்ளீஸ் சும்மா ரொம்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வெச்சாச்சு கொடுறி. ஏன்டி இப்படி பண்ணுற பொண்டாட்டி? சும்மா இருங்க முட்டையாத ப்ளீஸ், வேண்டாம் இப்போ தான் 1.5 month ஆகிருக்கு, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ப்பு இல்லை போடா. என்னடி போடான்லாம் சொல்கிற? பின்ன இப்படி வந்தால் நான் என்ன சொல்கிறது? சிப்பா தரப்பா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. புருஷங்கிற மதிப்பே இல்லை. ப்ளீஸ் ஒயன் ப்ளீஸ், ஒரே ஒரு டைம் தான், ரொம்பலாம் இல்லை, ரொம்ப கொஞ்சமாக தான், அட்லீஸ்ட் வெஜ்ஜாச்சு கொடுறே அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ செம்ம பெருசாக இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறான். அவங்க ப்ரெஸ்ட்டே வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் கை வச்சு இன்னொரு பக்கம் வாய் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். குழந்தைக்கு வேணும் வைங்க, நீங்களே இது பண்ணாதீங்க, ஆல்ரெடி இங்கே தான் வருது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? பார்த்துக்கலாண்டி விடலடி என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறான். ஏன்னா இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு, 1.5 month தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்படியே முடியுது. ஒரு 7 yearsக்கு அப்புறம் பார்ப்போம்ல. 7 yearsக்கு அப்புறம் பார்த்தா இப்போது நீங்கள் உள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. வந்து ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கான். உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க. உங்கள் பையனுக்கு அப்புறம் வந்து ட்வின்ஸ் பிறக்குறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு பிறக்குறாங்க. ஸோ உங்கள் மூத்த பையன் பேர் வந்து ரான். உங்களோட ட்வின்ஸ் பசங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு பேர் வந்து யுசோ. அந்த ட்வின்னோட பையனோட பேர் வந்து யாங்ஜே. ஸோ யாங்ஜேவும் யுசோவுமே வந்து ஒரு 3 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. 2 பேத்துக்குமே 3 வயசு தான் ஆகுது. ஸோ ரானுக்கு வந்து ரான் வந்து இப்போ ஸ்கூல்லாம் போகிறான். இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இவங்க 2 பேரும் விளாண்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் கத்திருக்கான். ஒய்யன், என் டையெல்லாம் எங்கடி வச்ச? அங்கே தான் இருக்குது பாருங்கள். என்ன நீங்கள், நான் அவனை கிளப்புவேனா உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பேன். சமையல் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுங்க 2ம் இப்போ விளாண்டுட்ருங்க, அதுங்க வேறு எந்திரிச்சிருச்சு 2ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கடா. இப்போ வந்து வேகமாக ஆஃபீஸ்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க பையனுக்குமே அவன் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அவன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறான். உங்கள் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அவன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறான். ரொம்ப டென்ஷனாக வரான். இங்கே ஜெமின், ஹோப், ஜேகேலாம் கேண்டீன் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. உட்காந்து இவனும் வேகமாக வேர்த்து வரான். என்னடா மச்சான் என்னாச்சு? ஐயோ, நான் ட்வின்ஸுன்னு 2 பெற்றதுக்கு என்னை வச்சு செஞ்சிருச்சுங்க 2ம். என்னடா பண்ணுறது, 2ம் செம்ம சேட்டை பண்ணுதுங்கடா.
ரான் தான் இருக்கிறதுலே பாவம். அது என்ன சொல்கிறது, அவன் அமைதியாக தான் இருக்கான், பிறந்ததுலேருந்து அப்படி தான் இருக்கான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ட்வின்ஸ் ரெண்டும் அருந்த வாளுங்கடா, என் உயிரை போட்டு வாங்குதுங்க. டேபிளில் தான் டை எடுத்து வச்சுருந்தா ஒயன், அதை எடுத்து ரெண்டும் எங்கேனையோ போய் தூக்கி போட்டுட்டு வந்துட்டுங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவட்ட திட்டு வாங்கி அடி வேற வாங்கிட்டு வந்திருக்கேன்டா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே ஜேஹோப்பும் ஜேகேவும் இருந்துட்டு மச்சான் உன் நிலமையை நினச்சா நீ டெய்லி ஒய்யன்ட்டு அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு தானே நான் வரேன். ஆமாண்டா மச்சான், என் நிலமையை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குடா. இதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும் தானே அன்றைக்கி நீ இந்த வேலையை பண்ணியிருக்கிற. டேய், அது நாங்கள் ஒன்று இதுக்கு தான் பண்ணோம், ஒருத்தருக்கு தான் பண்ணோம், வெட்டரின்ஸ் நாங்களா பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு. ஸோ அங்கே செம ஃபன்னாக போகுதுடா, அவங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப முக்கியம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. பாய்.